அரியர் வச்சா என்ன? கரியர்லயே நீங்க ஜெயிக்க முடியும். ஆமா, பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வக்கனையா தான் இருக்கும். பட் உண்மையாவே ரியலா இது பாசிபிளா? நான் அரியர் வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வேலைக்கு போ முடியுமா? இல்ல அரியர் கிளியர் பண்ணா தான் வேலைக்கு போ முடியுமா? அரியர் வச்சிருந்தாலுமே எப்படி நான் வேலைக்கு ஏதாச்சும் போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இல்லையா? அத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வெல்கம் ஃபிரெண்ட்ஸ். உங்கள் கேகே எம்இசில இருந்து. என்ன அப்படின்னா, அரியர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் சொல்றது, "சார் 1 அரியர் வச்சிருக்கேன், 2 அரியர் வச்சிருக்கேன்." சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, 13, 14, 30 அரியர் வச்சவங்க கூட இருக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விஷயங்களை எல்லாம் காரணமா வச்சுட்டு, வேலைக்கு போகாம இருக்கிறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம்ன்னு தான் சொல்லுவேன். அட பாவி! அரியர் வச்சா கிரைமா அப்டின்னா, அரியர் வச்சா கிரைம் கிடையாதுங்கய்யா. அரியர் வச்சா திரும்பியும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா, எனக்கு அரியர் எக்ஸாம் இருக்குதே, அந்த அரியர் எக்ஸாம்க்கு நான் படிச்சு கிளியர் பண்ணணும். அதனால இப்போ வேலைக்கு போகாம இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் காலத்த ஓட்டிட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே இந்த 3 வருஷம் கழிச்சு, அவங்கலாம் எனக்கு குடுத்த அந்த ஃபீட்பேக், அந்த இன்புட்ட வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவ நான் தரேன். ஏன்னா, அந்த அரியர் கிளியர் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது அப்டின்னா, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு கம்பெனி நீ எக்ஸ்பீரியன்ஸா ஃப்ரெஷரான்னு ஒரு கேள்வி கேக்குது. இப்ப நம்ம என்ன பதில் சொல்றது? This video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கே இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியுமா? இல்லையே, நம்ம தான் வேலைக்கே போகல. சரி ஃப்ரெஷர்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, இல்ல. அப்ப இப்ப முடிச்சவன் தானே ஃப்ரெஷரு. நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்க நீங்க எப்படி ஃப்ரெஷர் ஆக முடியும்? வேலைக்கு போகாம இருக்கிறீங்க அவ்வளவுதானே அப்படிங்கிறது தான் கம்பெனி நம்மள திருப்பி கேட்குது அப்படிங்கிறத வந்து இவங்கலாம் இன்புட்டா குடுத்தாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்காக அனலைஸ் பண்ணோம். ஸோ அரியர் வச்சிருந்தா என்ன பிரச்சனை? கம்பெனிக்குள்ள வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெறைய செக்டார்ஸா பிரிச்சாங்கய்யா அதுல. இதுல என்னன்னா எல்லா கம்பெனியும் இத அக்செப்ட் பண்ணுதா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு ஹை லெவல் சாலரி பேக்கேஜ் இருக்கிறது. இப்ப லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 லேக், 4.5, 5 லேக் பெர் ஆனம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாரி சேலரி தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பா இந்த அரியர்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த அரியர் இருக்கிறவங்க வேண்டாம். ஸோ நல்ல ஒரு பெர்சன்டேஜ் இருக்கணும், நல்ல டேலண்டான காய்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறவங்கள தான் அவங்க வந்து பிக் பண்றாங்க. ஓகே. அத தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் டிசைன், குவாலிட்டி, சூப்பர்வைசிங், மிஷின் ஆப்பரேட்டர், அப்புறம் மெயின்டனன்ஸ், சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ், சர்வீஸ் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரியர் வச்சிருந்தாலுமே அவங்கள ஈஸியா கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அது எப்படி சார் முடியுது? அங்க தான் இன்னும் டிகிரியே முடிக்கலையே. டிகிரி முடிக்காதவங்கள எங்கள எடுத்தாங்கன்னா, ஒரு லேபர் கேட்டகரியா தானே வேலை வாங்குவாங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க ஐயா. ஸோ இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு நெறைய விஷயங்கள புரிஞ்சு வச்சிருக்கு. என்னன்னா, இவன் படிக்க மாட்டான். ஏன் படிக்க மாட்டான்? ஏன்னா இவனுக்கு வந்து தியரியா படிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் பிராக்டிகலா நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்கள கம்பெனி வந்து எடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா தான் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்கள கம்பெனி எடுத்துக்கிட்டும் இருக்குது. ஸோ என்ன இந்த இந்த ரோலுக்கெல்லாம் போறதுக்கு அரியர் வச்சிருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்கய்யா. நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சுட்டு தான் நீங்க இதுக்குள்ள போகணும். அரியர் வச்சிருந்தா அதுக்கு பதிலா இத படிங்க. அரியர் வச்சிருந்தா இத படிச்சிருங்க. அரியர் வச்சிருந்தீங்க இத படிச்சுட்டு வேலைக்கு போங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க அப்படிங்கிறத தான் நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில QC இன்ஜினியராவோ, QC இன்ஸ்பெக்டர் இந்த மாரி கேட்டகரியில நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா, நீங்க தாராளமாவே டைரக்ட்டாவே அப்ரோச் பண்ணலாம். பட் என்னன்னா, ஒரு சில கம்பெனி நான் சொன்ன மாரி இந்த MNC மாரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த அரியர கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள எடுக்க மாட்டாங்க. பட் பெரும்பான்மையான ஒரு 70% ஆஃப் இண்டஸ்ட்ரி தே ஆர் ரெடி டூ டேக் யூ. அதாவது மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அங்க வந்து சூப்பர்வைசர் கேட்டகரி, குவாலிட்டி இன்ஜினியரா நீங்க போகலாம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அரியர் வச்சிருந்தா டிசைன் இன்ஜினியரா வேலைக்கு போக முடியுமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்மள நெறைய பேத்துக்கு இருக்குது. அது ஃப்ரெஷரா இருக்கட்டும், இல்ல அரியர் வச்சு 2 வருஷம் ஆகட்டும். இப்படி யாரா இருந்தாலுமே சரி, ஈஸியா டிசைன் ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம். அப்ப டிசைன் இன்ஜினியரா போறதுக்கும் இதே தான். கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தே ஆர் ரெடி டூ டேக் யூ. அப்போ நீங்க அதுக்கு தகுந்த ஸ்கில், ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில், ஆட்டோகேட் ஆகட்டும், சாலிட்வொர்க்ஸ் ஆகட்டும், அந்த இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் லைக் வந்து யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ், GD&T இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அடிஷனலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கம்பெனி ஈஸியா உங்கள எடுத்துக்குது. ஓகே.
அப்போ அரியர் வச்சாலும் டிகிரி முடிக்கலனாலும் கவலையே கிடையாது, growth அடிச்சு பிச்சுக்கிட்டு போயிடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. எஸ், ஏன்னா அரியர் வச்சுருந்தா உங்களை கம்பெனி வேலைக்கெல்லாம் எடுக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஓகே, ஒரு 20,000 22,000 சம்பளம் வரைக்கும் நீங்கள் போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் சம்பளம் அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த பொசிஷன் போக வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சீனியர் டிசைன் இன்ஜினியர், இல்லை டிசைன் ஹெட்டு, இல்லை வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக தே ஆர் ஆஸ்கிங் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட், உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் அங்கே தேவைப்படுது. அப்போ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ மந்த்லி ஒரு 50,000 60,000 சேலரிக்கு நீங்கள் போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான பொசிஷனும் ஹையராக இருக்கும், அதனால் அங்கே சேலரியும் ஹையராக இருக்கும். அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குவாலிஃபிகேஷனை வந்து கேட்பாங்க, அப்போ வந்து அடிவாங்க. ஆக அரியர் இருந்தால் தப்பு கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயாவது உங்களுடைய மொத்த அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அரியர் வந்து உங்கள் கரியருக்கு தடை கிடையாது, அதை வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதனால் அரியர் இருந்துச்சு, அதனால் நான் வேலைக்கு போகலை, கம்பெனி எந்த கம்பெனியுமே எடுக்கலைன்னா ஒரு கம்பெனி 2 கம்பெனி எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக எல்லா கம்பெனியும் அப்படி நினச்சிடாதீங்க. நீங்கள் அரியர் வச்சிருந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்கய்யா. நீங்கள் எவ்வளோ அரியர் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ரேஞ்சில் அரியர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும், இல்லை சம்மந்தமான கேரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.